Hi guys, welcome to Quick Throw, man of my words. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல இருக்கிற டெக்ஸ்ட் எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுவும் பைத்தன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி. அண்ட் இது வெறும் நீங்கள் 4 லைனில் பண்ணிடலாம் கைஸ். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கைஸ், இதுக்கு நமக்கு ஒரு முக்கியமான மாடியூல் வேணும். அது என்னன்றதை பார்த்துடலாம். அண்ட் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் pip install pydf எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் தான் கைஸ். கொடுத்து என்டர் டைப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாடியூல் இன்ஸ்டால் ஆகிடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி ரெக்யர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைடு தான் வரப்போகுது. ஸோ அதனால் அதை ரன் பண்ணல அண்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் வந்து மாடியூல்லேருந்து இம்போர்ட் பண்ணிப்போம். ஓகே, நம்ம pydf அப்படின்ற மாடியூல்லேருந்து pdf ரீடர்ன்ற ஃபங்க்ஷன் மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ அதை மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நமக்கு தேவையான பிடிஎஃப் ஃபைலை வந்து ரீட் பண்ண போகிறோம். அதை ஒரு ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ரீடர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் பிடிஎஃப் ரீடர் நம்ம இம்போர்ட் பண்ண ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே நம்ம இப்போது பிடிஎஃபோட ஃபைலோட பாத்தோ இல்லை அதோட நேமோ கொடுக்கணும். அண்ட் நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைல் எங்கே இருக்கோ அதே இடத்துல உங்களோட பிடிஎஃப் ஃபைல் இருக்குன்னா ஜஸ்ட் நேம் ஒன்று கொடுங்க. சப்போஸ் வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா காப்பி த பாத்தை காப்பி பண்ணி அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும்னா நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் இதே லொக்கேஷனில் இருக்கேன்றதுனால நான் வெறும் நாவல் பிடிஎஃப்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் முக்கியமாக நீங்கள் எல்லாத்துக்கும் டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுங்க கைஸ், அதை மறந்துடாதீங்க, இல்லைனா எரர் வரும். என்னோட பிடிஎஃப் இதே லொக்கேஷனில் இருக்கிறதுனால நான் வெறும் naval.pdfன்னு பேர் மட்டும் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு என்னோட பேஜ் நம்பர், நான் எந்த பேஜாக படிக்க போகிறேன், எந்த பேஜில் இருக்க டெக்ஸ்ட் ஃபைல் இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறேன், அது எந்த பேஜில் இருக்க டெக்ஸ்ட்டை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறனோ அந்த பேஜை மட்டும் இப்போ நம்ம தனியாக செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, பேஜ்ன்ற வேரியபிள் அந்த பேஜை நம்ம எடுத்துக்கலாம். reader.pages எனக்கு எந்த பேஜ்னா ஃபஸ்ட்டு பேஜ், ஸோ 0 கொடுங்க. செகண்ட் பேஜ்னா 1, நெக்ஸ்ட் தேர்ட் பேஜ்னா 2 யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் தான் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் அப்படின்ற வேரியபிள் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த பேஜ்லேருந்து டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோமோ அதை பேஜில் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க பேஜில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் அப்படின்ற வேரியபிளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். பேஜ் டாட் எக்ஸ்ட்ராக்ட் டெஸ்ட் இங்கே இருக்க அந்த ஃபங்க்ஷன். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டில் என்ன இருக்குன்றதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரிண்ட் டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். அண்ட் இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பேஜில் இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடுச்சு. சாப்டர் 1 டியூ டேர் டு சேலஞ்ச் மீ நாவல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்குது. சாப்டர் 1 டியூ டேர் டு சேலஞ்ச் மீ அப்படின்னு இங்கே பிடிஎஃப் ஃபைல்ஸில் என்னென்ன டெக்ஸ்ட் இருக்கோ அந்த எல்லா டெக்ஸ்ட்டுமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல இமேஜ் இருந்திருந்தால் அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகாது. ஏன்னா இது வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும் பிடிஎஃப் ஃபைலேருந்து. செகண்ட் பேஜில் இருக்க டெக்ஸ்ட்டை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா பேஜ் 1 அப்படின்னு நான் கொடுத்துட்டு அகைன் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு செகண்ட் பேஜில் இருந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. த மோர் ஓவர்லுக் த மோர் ஃபெமிலியர் த கேர்ள்ஸ் சேம்டு நாவல் பிடிஎஃப் செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த பிடிஎஃபோட டெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி தான் கைஸ். அந்த பிடிஎஃப் ஃபைலோட நேமை கொடுங்க. சேம் ஃபோல்டரில் இருந்துச்சுன்னா நேம் மட்டும் கொடுக்கலாம், வேறு ஃபோல்டரில் இருந்துச்சுன்னா பார்த்து காப்பி பண்ணி கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் எந்த பேஜை நீங்கள் இருக்க டெக்ஸ்ட்டை எடுக்க போகிறீங்களோ அந்த பேஜை செலக்ட் பண்ணணும். அந்த பேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு reader.pagesல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் பேக்கெட்டுக்குள்ளே பேஜ் நம்பர் தர வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜ்னா 0, செகண்ட் பேஜ்னா 2 அந்த மாதிரி கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் அந்த பேஜில் இருக்க டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த பேஜ் டாட் எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் இருக்க எல்லா டெக்ஸ்ட்டும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்ன்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் பிரிண்ட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் எல்லாமே ஸ்டோர் ஆகிடும். அண்ட் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 4 லைன் சொல்லியிருந்தேன், என்னடா 5 லைன் போயிடுச்சுன்னு இருக்கிறீங்களா? ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ 4 லைன் ஆகிடுச்சு கைஸ். ஓகே, இப்போ நான் அகைன் என்ன ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரன் ஆகுது கைஸ். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது பைத்தன் ப்ரோக்ராமில் டாப்பிக்கில் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கன்ஃபார்மாக அதுக்கான வீடியோ போடுறேன் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.